bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navaje. So இந்த வீடியோ பார்க்க போறோம்னா Corpse Bride. ஸோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் வந்துட்டு ஆக்சுவலி இந்த ரிவ்யூ வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் ரிவ்யூ. இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ல அவைலபிளாக இருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் தான் பார்த்தேன். ஸோ யாரும் பார்க்கணுமோ வந்துட்டு டைம் இருக்கிறப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ இது வந்துட்டு டிம் பர்டன் ஸ்டைலில் வந்துட்டு ஒரு 6 ஸ்டைலில் மேக் பண்ண ஒரு அனிமேஷன் ஃபிலிமுங்க, சரிங்களா? இது வந்துட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ மறுபடியும் வந்துட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிடணும்னு சொல்றது திரும்ப உட்காந்து பார்த்தேன். இந்த படம் வந்துட்டு ஒரு 1 hour 20 minutes தாங்க, சரி. இது அனிமேஷன் ஃபிலிம். ஸோ பில்லிங் எப்படி சொல்லி கிட்ஸு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு டேக்அவே அந்த மாதிரி எதுவும் எனக்கு தெரியல, சரிங்களா? கதை கூட லைக் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. அந்த விக்டர்னு அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அந்த விக்டர் அந்த ஹீரோ கேரக்டர் வந்துட்டு நம்ம ஆக்டர் ஜானி டெப் இருக்காருல்ல, அவர் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு டிம் பர்டன் அவர் டைரக்ட் பண்ண ஒரு அனிமேஷன் ஃபிலிம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நம்ம வெனஸ்டே சீசன் 2 பார்த்தோம்ல. ஸோ சீசன் 2ல் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு இந்த ஏஜெக்ஸ் வந்துட்டு ஒரு கதை சொல்லுவான் தருமா, இந்த ஐசேக்கோட கதை சொல்லுவான் தருமா, இந்த இரும்பு மிஷின் என்னன்னா மெக்கானிக்கல் ஹார்ட் உள்ள அந்த ஒரு ஒரு பையனோட கதை சொல்லுவோம் தெரியுமா. ஸோ அந்த அனிமேஷனை அப்படி டிம் பர்டன் ஸ்டைலில் எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஒரு 2 to 3 minutes ஒரு அனிமேஷன் சீன் ஒன்று இருக்கும், சரிங்க, ஒரு கத்தூன் சீனு. அது அப்படியே அந்த கிராப்ஸ் பிரைட் இருக்கும்ல, அதே ஸ்டைலில் இருக்கும், சரிங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்ததுல. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஸ்டைலில் ஒரு அனிமேஷன் பார்த்ததுல ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு 2-3 minutes கிட்ட தான் ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே ஒரு படம் ஃபுல்லாக இருந்தால் அதுதான் கிராப்ஸ் பிரைட், சரிங்களா. இது ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டாரி தான். ஸோ விக்டோரியா, சரிங்க. ஆஹா, என்னமோ ஒரு பொருத்தமான ஒரு பேர், சரிங்களா. ஸோ விக்டருக்கு வந்து அந்த இது ஓவ்ஸ்னு சொல்லுவாங்களே, லைக் வந்து இந்த மேரேஜ் 2 பேரும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மேரேஜே வந்து விருப்பப்பட்ட மேரேஜ் கிடையாது. ஆக்சுவலி அவங்க அம்மா அப்பா ஃபோர்ஸ் பண்ணனால மேரேஜ் பண்ணிக்கணும், பிகாஸ் வந்து சொத்துக்காக, ஓகேவா. இதுலயும் காசு பிரச்சனை தான். ஸோ எப்படியும் வந்துட்டு விக்டோரியா பிடிச்சிருச்சு, விக்டரை பிடிச்சிருச்சு, சரிங்களா. ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களே, லைக் வந்து மேரேஜ்க்கு வந்துட்டு நான் உன்னை ஏற்றுக்கிறேன், நீ என்னை ஏற்றுக்கிறேன், அந்த மாதிரி வந்து அந்த ஸ்பீச்சை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களே, அது வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப வந்துட்டு விக்டர் சொதப்பி விட்டுருவான், ஓகேவா. ஸோ சொதப்பி விட்றப்போ வந்துட்டு அவனுக்கு ஒரே லைக் வந்து அவனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அவனுக்கு அந்த வேர்வ்ஸை வந்துட்டு சரியாக சொல்ல வரல. ஸோ என்ன பண்ணுவான்னா அந்த ரிங்கை வச்சுக்கிட்டு வந்துட்டு அந்த காட்டுக்குள்ள அந்த வேர்வ்ஸை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவான். ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு கட்டத்தில் சரியாக சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை வந்துட்டு ஒரு மரக்கிளை மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு மரக்கிளை மாதிரி தான் இருக்கும். அந்த மரக்கிளையில ரிங்கை வந்துட்டு மாட்டி விட்டுரும், சரிங்களா. அது வந்துட்டு ஆக்சுவலி மரக்கிளை கிடையாது, ஆக்சுவலா அது ஒரு பொணத்தோட கை, ஓகே, ஒரு கிராப்ஸோட கை. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எமிலியான்னு சொல்லிட்டு ஒரு பொணம் ஏஞ்சி வந்துடும், ஓகேவா. ஆக்சுவலி ஒரு பொணத்தை வந்துட்டு அந்த ஒரு ஆவியை வந்துட்டு அந்த ஒரு கிராப்ஸை வந்துட்டு சாபத்தை நீக்கி விட்டுருப்பான், ஓகே, ஃப்ரீ பண்ணி விட்டுருப்பான் விக்டர், அவனுக்கே தெரியாம. ஸோ கணக்குக்கு வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு உயிரோட இருக்கிறவன் செத்த ஒரு பொணத்தை வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டான், ஓகேவா. ஸோ இது சாத்தியமா இல்லையா? ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க இல்லையா? விக்டோரியாவுக்கு என்ன ஆச்சு, இதுதான் ஸ்டாரியா இருக்கும் போது, ஓகேவா. ஸோ இதுல நடுவில் வந்துட்டு நிறைய இந்த சொத்து பிரச்சனை, காசு அந்த மாதிரிலாம் வரும். ஸோ என்ன சொல்றது, ஒரு கட்டத்துக்கு மேல விக்டர் வந்துட்டு இந்த மேரேஜ் செல்லாது அந்த மாதிரி தான் வந்துட்டு இருப்பான். அவனுக்கு வந்து விக்டோரியா தான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ எமிலியா வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது, அவ ஒரு சாகும்போது ஏமாத்தி கொல்லப்பட்டவ, ஓகேவா, ஓகேவா. ஸோ அது ஒரு பேக் ஸ்டோரி சின்னதாக சொல்லியிருப்பாங்க. ஸோ மறுபடியும் நம்ம வந்துட்டு எமிலியாவை வந்துட்டு அந்த பணத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன சொல்றது, காயப்படுத்த வேணாம, ஹர்ட் பண்ண வேணாமன்னு சொல்லிட்டு, ஓகே, இது இந்த மேரேஜ் அஃபிஷியலா இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் எடுத்துக்கிட்டா, அவன் செத்தாதான் 2 பணமும் 2 வாழ முடியும், ஓகேவா. அண்டர்வேர்ல்டு எடுத்துக்கிட்டா ஆஃப்டர் லைஃப் வேர்ல்டு இருக்கும் அங்க, ஓகேவா. ஸோ என்ன சொல்றது, இட்ஸ் வில் டு டை, சரிங்களா. ஸோ சாகிறதுக்கு ரெடி, ஓகேவா. ஸோ அவன் அக்செப்ட் பண்ணிப்பான், சரி நான் எம்எல்ஏவே வந்துட்டு நான் செத்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ நடுவில் வந்துட்டு விக்டோரியா வந்துட்டு காப்பாற்ற வருவா, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இந்த அந்த 1.5 மணி நேரத்தை இதுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது, இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருப்பாங்க. இந்த எலும்புக்கூடு இருக்கும், எலும்புக்கூடுலாம் வந்துட்டு கிட்டார் வாசிச்சுக்கு இருக்கும், பாடிக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு எமிலியா கண்ணுக்குள்ள வந்துட்டு ஒரு புழு மாதிரி இருக்கும், அது பேசிக்கிட்டு இருக்கும், ஓகேவா. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வேற ஒன்று இந்த கலர்லி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட், ஒரு ஸ்டாரி சொல்லியிருப்பாங்க. இப்போ எப்படின்னா வந்துட்டு இந்த செத்தவங்களோட அந்த ஆஃப்டர் லைஃப் வேர்ல்டு இருக்குல்ல, இந்த செத்தவங்களா இருக்கப்போ அது கலர்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா. அந்த செத்த போனம் அந்த பொண்ணு இருக்கால, செத்த போனம் எமிலி. ஸோ அவன் வந்துட்டு ப்ளூ கலரா இருப்பா, ஓகேவா. அந்த புழு கூட வந்து பச்சை கலரா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும். அப்படி
லிவிங் வேர்ல்டுக்கு பார்த்தீங்கன்னா உயிரோட இந்த இந்த யாருமா விக்டர் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்கிற வேர்ல்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்ல கிரே ஷேட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கலர்லேயே ஸ்டாரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சரிங்க. ஆக்சுவலி நம்ம இப்போ இருக்கிற வேர்ல்டு தான் கலர்ஃபுல்லா இருக்கு. நம்ம நினைப்போம் ஆஃப்டர் லைஃப் வேர்ல்டு தான் வந்துட்டு லைக் என்ன சொல்லுது டார்க் ஷேட்ல இருக்கும். பட் வாழும் போதே டார்க் ஷேட்ல எடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த அனிமேஷன் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் ஸ்டைல்னு சொல்றாங்க. அதுவும் வந்துட்டு காட்டிக் ஹாரர்னு சொல்லுவாங்கல்ல. கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃப்ராங்கென்ஸ்டைன் அந்த அந்த கொஞ்சம் அதை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குங்க. அந்த கேரக்டர்ஸ்லாம் சொல்லலாம், எல்லா கேரக்டர்ஸும் சொல்றேன். சரிங்க. ஒரு மாதிரி கிரே ஷேட்ல இருக்கும். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ குழந்தைங்க கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த ஹாரர் த்ரில்லர் அந்த மாதிரிலாம் இருக்காது. அவங்க உருவம் வேணா கொஞ்சம் ஹாரராக இருக்கும். மற்றபடி வந்து ஸ்டாரி நல்லா எப்படி சொல்லுவேன், ஸ்டாரியை விட ஃபன்னாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சில மியூசிக்ஸ்லாம் வரும், சில சாங்ஸ்லாம் வரும். அந்த சாங்கை நீங்கள் ஓட விட்டுட்டீங்கன்னா சில கதைகளும் உங்களுக்கு புரியாமல் போயிடும். சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த சாங்லேயே வந்துட்டு கதை சொல்லுவாங்க. சரிங்க. அந்த அந்த பாட்டோட வரியிலே வந்து கதை வரும், லைக் வந்து கான்வர்சேஷன் வரும். மேபி வந்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க அந்த பாட்டில் வரும். அப்போ பேக் ஸ்டோரி, சரிங்க, எமிலி பேக் ஸ்டோரியும் ஒரு சாங்ல தான் வரும். சரிங்க. ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மியூசிக்கல் கான்செப்ட்லையும் வரும். சரிங்களா? ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்துட்டு அந்த சாங்கை கேட்டு தான் வந்தேன். அந்த ரிலிக்ஸ் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? அதில் ஸ்டாரி இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு விஷயம் வந்துட்டு நான் நோட் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் வந்து அது டிம் பர்டன் ஸ்டைலில் இருக்குல்ல, சிக்னேச்சர் ஸ்டைலில் இருக்கு, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு விக்டர் டாக் இருக்கும்ல, அந்த டாக் வந்து செத்து போயிடும். கதை ஆரம்பிக்கும் போது அந்த படத்தில் காமிக்க மாட்டாங்க, கணக்குக்கு வந்து செத்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவன் ஆஃப்டர் லைஃப் விக்டர் போயிட்டதுக்கு அப்புறம் எமிலி வந்துட்டு கிஃப்ட் கொடுப்பா. என்ன கிஃப்ட், என்ன எலும்பு கூட இருக்குன்னு சொல்லி திறந்து பார்ப்பான். அந்த கிஃப்ட் பாக்ஸை திறந்து பார்க்க என்ன எலும்பு கூட இருக்குன்னு பார்ப்பான். அதுக்கப்புறம் அந்த எலும்பு கூட கீழே விழுந்து தனித்தனியாக விழுந்துரும். அதுக்கப்புறம் அதே சொந்தமாக ஜாயிண்ட் ஆகிட்டு ஒரு நாயா ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? நாயா ஃபார்ம் ஆகிட்டு அது வாயில வந்துட்டு அது ஒரு கழுத்துல போற பெல்ட் மாதிரி வாயில வச்சிருக்கும். அதை எடுத்து விக்டர் பாக்குறப்போ இது என்னோட நாயாச்சே, ஸ்கிராப் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆயிரும். இது ஏன் நாய் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ அதை எங்க சுட்டுருப்பாங்கன்னா, நிறைய பேர் இந்த ஃப்ரெங்கின் மினி படம் பார்த்துருக்கீங்களா? 2012 வெளியான ஒரு படம். சரிங்க. அந்த படத்துல அதுவும் இதே ஸ்டைல தான் இருக்கும். அதுவும் டிம் பர்டன் தான் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுவும் இதே ஸ்டைல தான் இருக்கும். இந்த என்னது ஃப்ராங்கின் ஸ்டைல்ல, இந்த காட்டிக் ஹாரர் ஸ்டைல்ல தான் அனிமேஷன் இருக்கும். ஓகேவா? பட் இட்ஸ் அ சைஃபை. அந்த ஒரு நாய் ஒன்று செத்து போயிடும். சரிங்க. ஸ்பார்க்னு சொல்லி நாய் ஒன்று செத்து போயிடும். ஸோ அந்த நாய் மாதிரி உருவத்துல வந்துட்டு ஸ்கிராப் வச்சிருப்பாங்க. பேரை மாத்தி ஸ்கிராப்பி, ஸ்பார்க் ஸ்கேப்பி அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ வந்து அது லைக் ஒரு என்ன சொல்லுது, ஒரு சின்ன குட்டி ஈஸ்டரிக்னு சொல்லலாமா? சரிங்களா? லைக் வந்து ரெண்டுமே டிம் பர்டன் வேர்ல்டு தான். அது இருக்க நாய் வந்து இங்க ஒரு கேமியோ கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி ஜான் டிப் தான் வந்துட்டு விக்டருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு. அது ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்குங்க. சரிங்களா? ஆக்சுவலா அவர் வாய்ஸ் மாதிரி இருக்காது. ஓகேவா? நம்ம பைரட்ஸ் ஆஃப் கேரிபியன்லாம் ஒரு வாய்ஸ் கேட்டிருப்போம்ல, லைக் வந்து வித்தியாசமா இருக்கும். ஓகேவா? லைக் வந்து அவர் வாய்ஸ் ஓவர் கொடுத்தனால மேபி வாய்ஸை மாற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி இந்த படத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சொல்றதுக்கு இல்லை. நான் பார்த்த வரைக்கும் இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த அனிமேஷன் ஃபிலிம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் விரும்பி பார்ப்பேன். நெட்ஃப்ளிக்ஸில் நிறைய எக்கச்சக்க அனிமேஷன் ஃபிலிம்ஸ்லாம் இருக்கு. ஸோ முடிஞ்ச டைம் எடுத்து நான் ஃப்ரீயாக இருக்கிறப்போ எல்லாம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிவ்யூன்றது சொல்கிறேன். சரிங்களா? ஸோ கிராப்ஸ் பை எத்தனை பேர் பார்க்கணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தவங்க எப்படி இருந்துச்சு, இந்த படம் பிடிச்சா பிடிக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிட்டு உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ யா, சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. Thank you. I'm Naveen. Take care. Bye.